Jain Housing and Construction presents Jain's Anushree, Novalur from 58 lakhs onwards. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 4ஆம் தேதி எண்ணப்படுவதை ஒட்டி காலை 8 மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட இருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். முதலில் தபால் வாக்குகள் காலை 8 மணி முதல் எண்ணப்பட ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வருகின்ற 4ஆம் தேதி 234 தொகுதிகளுக்கும் 62 மையங்களில் தமிழ்நாடு முழுக்க வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இந்நிலையில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாக்குப்பதிவு எண்ணும் பொழுது காலை 8 மணிக்கு துவங்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது முதற்கட்டமாக தபால் வாக்குகள் எண்ணும் பணி முதற்கட்டமாக துவங்கும். அதே போல 30 நிமிடங்களுக்கு பிறகு இவிஎம் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையும் துவங்கப்படும். ஒருவேளை அப்போது தபால் வாக்குகள் முடிக்கப்படவில்லை என்றால் அதற்கு தனி பார்வையாளர்கள் வைத்து அந்த பணியும் ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 500 வாக்குகளுக்கு ஒரு டேபிள் என்ற அடிப்படையில் நடைபெறும். மேலும் இறுதிக்கட்ட வாக்கு, அதாவது சராசரியாக 20 சுற்றுகள் வருகிறது என்றால் 19வது சுற்று முடித்த பிறகு நிறுத்தி வைக்கப்பட்டு தபால் வாக்குகள் முழுமையடைந்தால்தான் இறுதி இவிஎம் மிஷினுக்கான எண்ணிக்கை சுற்று நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமான ஒன்றென்றாலும் இந்த முறை கூடுதல் முக்கியத்துவம் தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதன் மட்டுமல்ல, தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய 3.60 லட்சம் அலுவலர்களில் சராசரியாக வாக்காளர்களாக பதிவு செய்து வாக்களிக்க விண்ணப்பித்த 2.88 லட்சம் அலுவலர்கள் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள், தபால் வாக்குகளை. இந்நிலையில் இத்துடன் தேர்தல் பணிக்காக நியமனம் செய்யப்பட்ட காவல்துறையை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் ஜோனல் அலுவலர்கள் என பணிபுரிந்த அலுவலர்களுக்கு மொத்தமாக தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் பணியாற்றிய அலுவலருக்கும் சேர்ந்து மொத்தமாக 3.36 லட்சம் தேர்தல் அலுவலர்கள் தபால் வாக்குகள் செலுத்தியிருக்கிறார்கள். மேலும் 1.10 லட்சம் அலுவலருக்கு தேர்தல் பணி சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நேரடியாக வாக்குச்சாவடியிலும் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மொத்தமாக 85 வயதிற்கு மேற்பட்ட மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் அளித்த படிவத்தின் அடிப்படையில் 12D விண்ணப்பத்தின் பெயரில் மொத்தமாக 1.73 லட்சம் வாக்காளர்கள் தபால் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். இதுவரை சேவை வாக்காளர்கள் என்ற அடிப்படையில் 18,000 நபர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய இந்த தபால் எண்ணிக்கையின் வாக்கு எண்ணிக்கையின் போது காலை 8 மணிக்கு துவங்கி ஒரு பக்கம் 8:30 மணிக்கு நடைபெற்றாலும் 8:30 மணிக்கு சராசரியாக இவிஎம் மிஷினுடைய எண்ணிக்கை துவங்கும். அப்போது ஒரு பக்கம் தபால் வாக்குகளும் இன்னொரு பக்கம் இவிஎம் மிஷினுடைய எண்ணிக்கையும் தொடரும். அதற்காக தனித்தனி பொறுப்பாளர்களும் பார்வையாளர்களும் மற்றும் அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என தற்போது தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. Jain Housing and Construction presents Jain's Anushree, Novalur from 58 lakhs onwards.